எதுக்கு நான் உன்கிட்ட கோவப்பட்டு பேசினா? எதுக்கு நீ உன் பொண்ணு வீட்டுக்கு போகணும்? எதுக்கு உன்னை அவமானப்படுத்தணும்? இதெல்லாம் தேவையா உனக்கு? நான் போறப்பே சொன்னேல உன்ட்ட, நான் போகாதீங்க, அவ சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பேசுவான்ட்டு. ஆமா, நம்ம பண்ணது அப்படி, அதனால நம்ம பொண்ணு இப்படி நடந்துக்கிறா. என்ன அப்படி பேசுற? உன் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டு இங்க வந்துட்டா? ஆமா, உட்காருமான்னு வெத்தலை பக்க வச்சு அழைச்சு அப்படியே இலை விருந்து கொடுத்து அப்படியே சந்தோஷமா இருக்கும்ல உனக்கு? நம்ம சாப்பிடறத கொஞ்சமா கொடுத்திருந்தா கூட நம்ம பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாலும் வாங்கப்பான உள்ளார மனசார கூப்பிடுவா. எடுத்துரிஞ்சு பேசுவோம், வீட்டை விட்டு துரத்தி விடுவோம் தான் இப்பெல்லாம் நடந்துக்கிறா. அது ஆயி போச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. போக வேணாம்னு சொன்னா நீ போயிட்டு வந்துட்ட. என்ன உனக்கு? என்ன உனக்குன்னா? சூழ்நிலையும் கஷ்டமா இருக்கு. பொண்ணு வீட்டுக்கு போனா ஏதாவது நமக்கும் செய்வா அப்படின்ட்டு தான். போனதும் போன, என்ன இதுன்னு பாத்துட்டு போவியா? பாட்டுக்கு பேக தூக்கிட்டு போற. நம்ம இங்க அவளை 2 நாளைக்கு கூட இருக்க உள்ள விட்டு துரத்தி விட்டோம், போடி உன் புருஷன் வீட்டுக்குன்னு. போன உடனே வாப்பான்னு அழைச்சு உள்ள கூட்டிட்டு போயிருவாளா? உன் பொண்ணு அப்படியே சொல்றது எல்லாத்தையும் கேட்டு உன் பொண்ணு தலையாட்டிட்டு இருப்பான்னு நினைச்சியோ? யாரு நினைச்ச? உனக்கு மேல இருக்காவ தெரியுமே அவளை பத்தி. இப்ப வந்தா கொந்தளிக்கிற புஷ்பாவ. ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு துரத்திட்டு இருப்போம், இல்ல நல்லது கெட்டதுக்காக அப்படி பண்ணிருப்போம் கூட. அவ புரிஞ்சுக்காம கோவத்துல இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கா. விட்டுட்டு இனிமே அவையும் தெரியும், நம்ம போவோம் வேணா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருந்துக்குவோம். இனிமே நீ வேலைக்கு போவேனா? வேலைக்கு போனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பணம் வேணும், என்ன பண்றோம் ஏது பண்றோம்ட்டு. அதுக்கு ஏன் நீ கவலைப்பட்டு இருக்க? நீ ஏன் அது கவலைப்பட்டு இருக்க? உனக்கு உடம்பு ஒத்துழைக்குனா ஆனா வீட்டுல இரு, நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன். என்ன சொல்றது? ஐடியா நல்லா இருக்கா? எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டானா இப்படியே உட்காந்து இருந்தா போதுமா? பசிக்கு சாப்பாடு வேணும், மாத்திரை போடணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? அதான் யோசிக்கிறேங்கிற பேர்ல என்னதான் ரூம் போட்டு யோசிச்சாலும் நான் சொல்றதான் சரி வரும். உனக்கு உடம்பு ஒத்துழைக்கல, தெரிஞ்ச வேலையா பார்த்து நானும் பாத்துட்டு வரேன். வீட்டுல பாத்திரம் விளக்குறது, வீட்டு வேலையை பாத்துக்கோ. ஓகோ, அதுக்குன்னு வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்படின்னு நினைக்காத. வெளி வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் என்ன பார்க்க முடியாது. 2 பேரும் சரிசமமா வேலையை பார்த்தாதான் சரி வரும். நீ என்ன சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பாரியா, என்ன பண்றதுன்னு தெரியல யோசிச்சிட்டே இருக்காத. என்ன வேலை பார்க்கறதுன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? இந்த வேலைக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க போய் விசாரிச்சுட்டு வந்தேன். விசாரிச்சு வந்ததுல சரி வாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல உனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? கஸ்டமர் கவனிக்கிறது, இல்ல ஜாமான் அடுக்கி வைக்கிறது, அந்த வேலையா கூட இருக்கலாம். என்ன வேலைன்னு கேட்கல, வேலை இருந்தா கொடுங்கன்னு சொன்னேன். சரினாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து நிறைய நல்லபடியா பாத்துக்கிட்டோம். சாப்பாடு கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? ஆமால, குடுக்குறேன்னு சொன்னாலும் நீ வேணான்ட்ட. அதனாலதான் இப்படிலாம் இருக்கு. நம்ம உடம்பு நல்லா இருந்திருப்ப, 4 பேருக்கு நல்லது செஞ்சா இந்நேரம் நமக்கும் கஷ்டம் இல்லைல்ல. 4 பேருக்கு நல்லது பண்ணா பின்னாடி நமக்கு கஷ்டம் இல்ல. அந்த இருந்தா நமக்கு சோறு வருமா சொல்லி? யார் தருவா நமக்கு? உழைச்சாதான் நமக்கு காசு வந்தா நமக்கு நல்ல வயிறார சாப்பிடலாம். புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு 4 பேருக்கு காசு கொடுத்தாதான் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே நினைச்சுக்கோவே, காலத்துல அதெல்லாம் சாத்தியமே படாது. ஆமா, நீ என்னமோ சொல்லிக்கோ. ஐயா, நீ இதையே சொல்லிட்டு நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வர சொல்லிருக்காங்க. இருந்தாலும் உன் பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாப்போமா? ஆமா, உன் பையன் தானே, நல்லா கிழிச்சிருவான். அம்மா அப்பா கஷ்டப்படுறோன்னு கூட அவனுக்கு தெரியாது, இன்னும் கூடயும் பேசுறது இல்ல. அவனாவது என்ன இதுன்னு பார்க்க கூடாது? நீதான் நல்லா வளர்த்திருக்க உன் பிள்ளைய, உன்னை மாதிரியே இருக்காவணும். ஆமாயா, என் பிள்ளை என்னை மாதிரி தான் இருப்பான். அப்புறம் வேணா ரோட்ல போற மாதிரியா இருப்பான்? கூறுகிட்ட தரமா பேசுறத நிப்பாட்டு. புருஷன் முன்னாடியா இருந்து நமக்கு குழந்தை பிறந்தாலும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு சுகர் இருக்கு, மாத்திரை எல்லாம் போடணும். உனக்கு வேலைக்கு போனா சரி வருமா? அட பாத்துக்கலாம் விடு. நான் நாளைக்கு தான் போறேன். போற நேரத்துல எப்படியா பேசுவ? நல்ல சகுனமா பேசியா? என்னையா போன் அடிக்குது? உன் பொண்ணு எதுவும் போன் பண்ணிட்டாலோ? என்ன அப்பா ஊருக்கு போயிட்டாரு என்ன இதுன்னு? அவளே வீட்டோட துரத்தி விட்டா. என் பொண்ணு எதுக்கு எனக்கு போன் பண்ணணும்? யார் என்னன்னு எடுத்து பார்த்து பேசியா? நீ பாட்டுக்கு உட்காந்தே இருக்க. ஹலோ மாமா. யாருங்க? ஆமா, உங்க மாப்பிள்ள, நான் மாணிக்கம் பேசுறேன். ஓ, மாணிக்கம் மாப்பிள்ளையா? சொல்லுங்க. என்ன மாமா அமைதி ஆயிட்டீங்க? பொண்ணு இல்ல மாப்பிள்ள, சொல்லுங்க. உங்க பொண்ணு மேல உள்ள கோவத்துல என் நம்பரை டெலிட் பண்ணிட்டீங்களோ? போன் பண்ணா யாருன்னு கேக்குறீங்க? அப்படின்னு இல்ல மாப்பிள்ள, வர சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதான். ஓஹோ அப்படியா? கண்ணாஸ்பத்திரிக்கு போலாங்களா? பரவாயில்ல மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீங்க போன் பண்ணீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? நான் வெளியே போயிருந்தேன். பரத் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. சாரி மாமா, மன்னிச்சிடுங்க. புஷ்பா உங்ககிட்ட பேசினதுனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன மன்னிப்பு கேட்குறீங்க? ரொம்ப கோவப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டாலுமே பரத்தை சொன்னா, அதுக்காகத்தான். பரவாயில்ல மாப்பிள்ள, என் பொண்ணு தானே கோவப்பட்டு பேசினா, அங்க பண்ணது தப்பு தானே. ஐயோ, என்னையா பேசிட்டு இருக்க? கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அமைதியா? அத்தை இருக்காங்களா? இருக்கா மாப்பிள்ள. சரி மாமா, அத்தையை கேட்டேன்னு சொல்லுங்க. உங்க செல்லுக்கு 10,000 ரூபாய் காசு ஜிபே பண்ணி விட்டுருக்கேன், பாத்துக்கோங்க. காசு அமுச்சு விட்டுருக்கேன், செலவு பண்ணிக்கோங்க மாமா. அப்படியே பத்தலைனாலும் கிட்ட கேளுங்க, நான் அமுச்சு விடுறேன். எந்த கஷ்டமும் வேண்டாம். ஏன் மாமா கஷ்டப்படுறீங்க? இல்ல வேலைக்கு போனோம், உடம்பு ஒத்துழைக்கன்னு ஆகி போயிடுச்சு. அதுக்காக நீங்க எங்கேயும் போவேனா, நான் அனுப்பி விடுறேன் மாசம் உங்களுக்கு. அதை வச்சு நீங்க செலவு பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன் அத்தை கூட சொல்லிட்டு இருந்தாங்க, வெளி வேலைக்கு ஏதாவது போறேன் அப்படின்ட்டு. என்னது, அத்தை வேலைக்கு போறேன்னு சொல்றாங்களா? ஆமா மாப்பிள்ள. எதுக்கு மாமா வேலைக்குலாம் அனுப்புறீங்க? அதெல்லாம் வேண்டாம். நான் எங்க மாப்பிள்ள அனுப்பிடுறேன். அவதான் வேலைக்கு போறேன்னு துடிக்கிறா. நான் என்ன பண்றது? எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், வேண்டாம் பாத்துக்கலான்ட்டு. அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்ப நீங்க காசு அமுச்சு விட்டீங்க,
என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. நன்றி மாப்பிள்ள. உங்களை எவ்வளவு தூரம் நான் எடுத்தறிஞ்சு பேசியிருக்கேன். பொண்ணோட சேர்ந்து கோழி முட்டி விடுறது திட்டுற வேலையில நிறைய பார்த்திருக்கேன். அதை ஏமாமா இப்ப பேசுறீங்க? விடுங்க. சரி மாமா, நான் இப்ப போன் வச்சுறேன். உடம்ப பாத்துக்கோங்க. கடை வேலை அதிகமா இருக்கு. வேலை ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்கு. சரி, நான் போனை வச்சிடறேன். சரி மாமா, போன் வச்சிருங்க. என் மாப்பிள்ள என்ன காசு அமுச்சு விட்டுருக்காரா? ஆமா, எவ்வளவு நல்லவரா இருக்காரு அவரு. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணிருக்கோம் அவருக்கு. அதெல்லாம் மனசுல வைக்காம கஷ்டப்படுறோம் தெரிஞ்சு நமக்கு காசு அமுச்சுருக்காரு பாத்தியா. அதுக்கு ஏன் இருக்கா ஃபீல் பண்ற? அதுவும் இல்லாம மாசம் மாசமா அமுச்சு விடுறாராம். மாசம் மாசம் அமுச்சு விடுறாரா காசு? சொன்னாரா? அவர் சொல்றதானே நானும் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் காசு அமுச்சுடுங்கிறாரு. அப்புறம் என்ன உனக்கு? இனிமே நானும் வேலைக்கு போறேன்னு அவசியம் இல்ல. ம். அப்புறம் என்ன உம்முன்னு வச்சிருக்க? எவ்வளவு காசு அமுச்சு விட்டுருக்காரு? 10,000. 10,000-மா? பரவாயில்லையே, மாப்பிள்ள நமக்காக 10,000 அமுச்சு விட்டுருக்காரு. இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நம்மள பொண்ணு கைவிட்டாலும் நம்ம மாப்பிள்ள நம்மள மாசம் மாசம் காசு அமுச்சு விட நீங்களே வச்சுக்கோங்கன்னு எப்படி பேசுறாரு. புஷ்பா பதிலா மாப்பிள்ள எவ்வளவோ தேவலாம். 10,000 காசு வந்துருச்சு. போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா. வயிறார சாப்பிடலாம். என்ன சொல்ற? இல்லடி, இனிமேட்டு கையில காசு ரொம்ப இருக்கேன்ட்டு ரொம்பவும் செலவு பண்ணக்கூடாது. பிள்ளையும் பாவப்பட்டு நமக்கு அமுச்சு விட்டுருக்காரு. அதை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இந்த வாட்டி அவர்கிட்ட நம்ம கையேந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்காக என்னையா பேசிட்டு இருக்க? போயா, டக்குன்னு போய் பிரியாணிலாம் வாங்கிட்டு வா. போ. பிரியாணிலாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது? நம்ம நீ ஆசையா கேட்டுட்டே இருந்த பிரியாணி வேணும் சாப்பிடணும் சாப்பிடணும்ட்டு. காசு நம்ம கையில வந்துருச்சு. 10,000 ஓவா. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? போ வாங்கிட்டு வா. சரி, இனிமே ஒரு நாளும் பார்த்து பத்திரமா தான் செலவு பண்ணணும். உனக்கு என்ன பைத்தியம் முட்டிச்சா இல்ல மென்டல் ஆயிட்டியா? பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசுற? எதுவா இருந்தாலும் நல்லா சாப்பிட்ற ஆளு நீ. இந்த நேரம் பார்த்து 1 ரூபா காசானாலும் பார்த்துதான் செலவு பண்ணணுங்கிற. ஐயா, என்னாச்சு உனக்கு? மாப்பிள்ள நம்ம 10,000 என்ன பண்ண போற? நல்லா சாப்பிடத்தானே அமுச்சு விட்டாரு. உங்ககிட்ட நல்லா சொல்லிருப்பார்ல, உங்க 2 பேருக்கு பிடிச்சி நல்லா சாப்பிடுங்க மாமா அப்படின்ட்டு. 10,000 ரூபா என்ன பண்ண போற? போய் டெபாசிட் பண்ண போறியா இல்ல பீரோல பூட்டி வைக்க போறியா? வந்தாலும் டக்குன்னு சொல்லு, எனக்கு பசி ஏறுது. இல்லடி, அந்த காசை வச்சு நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன். வீட்டுல சம இல்லையா, உனக்கு நல்லா பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் நல்லா முத்தி போச்சு, அதனால இப்படி பேசுற. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரியா? போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருவீங்க. நான் போய் சமைச்சு வைக்கணுமா? இல்லையா, 2 பேருக்கு என்னத்த சமைக்கிறது நீயே சொல்லு. கேஸ் ஆகும் தானே, அதுக்கு நல்லா வாய்க்கு ருசியா நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம்ல. பிரியாணிலாம் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன் தான். அதுக்காக மளிகை ஜாமான் வீட்டுல இல்ல, வாங்கி போட்டாலும் ஏதாவது நமக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. அதையே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகுறது? வீட்டுல சமைக்கிறத விட ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருக்கும், வாய்க்கு நல்லா ருசியா இருக்கும். உடம்புக்கு கெடுதி அது. உடம்புக்கு கெடுதினா அப்ப முன்ன சாப்பிட்டதெல்லாம் தெரியல உனக்கு. இப்ப உனக்கு கூறுவார் வந்துருச்சோ, அதான் இப்பெல்லாம் பேசுறியோ? ஆச்சு உனக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு விரும்பி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவ. அப்படியே எனக்கும் வாங்கி கொடுப்ப. இப்ப என்னன்னா எனக்கும் வேலை வைக்கிற வந்து ஏயா போய் ஒத்தையா உனக்கு சமைக்கணும். அப்ப என்னையா 2 பேத்துக்கு சமைக்கிறது? நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள அனுப்பிவிட பணமா இருந்தாலும் அதை பார்த்துதான் செலவு பண்ணணும்ட்டு. போயா, மாப்பிள்ள அனுப்ப பணத்தை போய் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வா. அது பத்திரமா அப்படியே வட்டி குட்டி போடும். குட்டி போட்டாலும் பணம் நமக்கு ரெட்டிப்பாகும்ல. யோ மொட்டை மண்டையா, என்னையா பேசுற? கோவத்தை நீ ரொம்ப ஆளாக்கண்டியே. என்னதான் பண்ணணுங்கிற? நான் சொல்ற ஐடியா கொண்டு வா. அப்படி இல்லைன்னா போயா, உன் பொண்ணு வீட்டுக்கே போயிரு. இங்க எதுவும் வந்துடாத. மாப்பிள்ள தான் பணம் அனுப்பியிருக்காருல, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியே எங்கேயாவது போயிரு. என்னது நீ வெளியே தோட்டன்னு நினைக்கிற? ஆமா, இப்படி பேசிட்டு என்ன பண்றது? அவளுக்கு என்ன நடந்துச்சு அதேதான் உனக்கும். இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி கேட்க மாட்டேங்கிறீல. இவ்வளவுதான் வாங்கி சாப்பிடணும் துடிக்கிற. என்ன சாப்பிட்டது என்ன ஆச்சு? என்ன சாப்பிட்டோன்னா உடம்பு எல்லாமே ஒத்துழைக்குச்சு. இப்ப எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னால ரொம்ப நேரம் கூட உட்காந்து பேச முடியல. முதுகு வலி அப்படி பின்னி இருக்குது. எல்லாமே இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடறதுனாலதான். ஆமாயா, நான் கேட்கறதா உனக்கு பெருசா போச்சு. சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னது உனக்கு முதுகு வலி வந்துச்சு காது வலி வந்துச்சுன்னு பேசிட்டு இருப்ப. பாரியா, இப்ப போய் மளிகை ஜாமான் தான் வாங்கிட்டு வர போறேன். என்ன சமைக்கிறியா சமைச்சு வை. எதுவா இருந்தாலும் நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ஹோட்டல் சாப்பாடு மட்டும் வேண்டவே வேண்டாம், புரிஞ்சுக்கோ. போயிட்டு வரட்டுமா? கிளம்பு. சொல்றதா எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்கு கேக்குற? போயிட்டு வரட்டுமான்ட்டு. இத கூட சொல்லக்கூடாதா? பின்னாடி சொல்லுவ, யோ கடைக்கு போறியே வெளியே போறியே ஏதாவது சொல்லிட்டு போறியான்ட்டு. அத்தாடி அம்மாடி, நான் எதுவும் சொல்லல. போயிட்டு வாத்தா. முதல் நாளுக்கு பால் டாயில போட்டு கொடுத்தனும். அப்பதான் சரியவர் வந்தாளு. வீட்டு சாப்பாடு தான் வேணுமா வக்கனையா? நல்லா பேச தெரியானா? இந்த வேலை மட்டும் செய்ய தெரியாது. போய் மளிகை ஜாமா கையெல்லாம் வாங்கிட்டு வருவீல. வா, வந்து உனக்கு வேலை 2ஆ வைக்கிறேன். வேலையை பெருசா வச்சாதான் நாளைக்கு வீட்டுல சமைக்க வேணா ஹோட்டலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவ நீ. போயிட்டு வா, வந்து கவனிச்சுக்கிறேன் உன்னைய. ஒரு விஷயம் மறந்துட்டோமே, மாப்பிள்ள பணம் அனுப்புறது அவளுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல எப்படியா இருந்தாலும் தெரியாம தான் அனுப்புவாரு. தெரிஞ்சா அவ சும்மா விடுவாளா? ஒரே ஆட்டமா ஆடிடுவா. தெரியாம தான் கொடுத்துருப்பாரு. எது எப்படியோ நமக்குன்னு மாசம் மாசம் காசு அமுச்சுடுங்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். அம்பிட்டுதான். என்ன மனசு சிரிச்ச மேனிக்கா செல்ல பாத்துட்டு இருக்காரு. இந்த டைம் தான் அவர்கிட்ட பேசணும். இந்த ஆள்கிட்ட கேட்டதான் எல்லாமே கிடைக்கும். போவோம். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கக்கூஸ் போயிட்டு இருக்கேன். இந்த டைம் நீ கோபப்பட்டாதடி, அமைதியார். அப்படியே செல்ல தான் பாத்துருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் உங்ககிட்ட என்னது அப்படி என்ன சிரிச்ச மேனிக்கா செல்ல பாத்துட்டு இருக்கீங்க? கொடுங்க நானும் பாக்குறேன்.
இன்னும் பார்த்தேன்னா சிரிப்பேல. ம், நீ சிரிக்கிறியா? இப்பவே சிரிச்ச மாதிரி தானே இருக்க. என்னாச்சு உனக்கு? போங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பீங்க. நியூ இயர் வந்துருச்சு. அதுக்கு இதுக்கு இல்லைங்க, நியூ இயர் வந்துருச்சு. இதுக்கு புது சேலை, ஜாக்கெட்டு, புது பாவாடை எல்லாம் வாங்கணுங்களேங்க. புது சேலைனால ஓகேங்களாம். அது என்ன புது பாவாடை புது ஜாக்கெட்டு? என்னங்க இப்படி பேசுறீங்க? நியூ இயர்னா எல்லாரும் புது புடவை தான் கட்டுவாங்க. ஏத்த மாதிரி புது பாவாடை தாங்க போடணும். அப்பதான் வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நாள்ல புதுசா போட்டாதான் என்னைக்கு நம்ம நல்லா இருப்போம். எல்லாமே புதுசா போட்டோன்னா நம்ம வீட்டுல செல்வம் வளம் என்னைக்கு குறையாது. காலையில டிவியில போட்டாங்க, பாத்தீங்களா பாக்கலையா? பாத்தேங்க, அதுக்காக தான் சொல்றேன். வீட்டுல எப்பவுமே வற்றாத செல்வமா நிறைய நிறைஞ்சு கிடக்கணுங்க. அதுக்காக தானே கேக்குறேன், வேற எதுக்காகவா இருக்கும்? காசை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் கடை வீதியில போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். என்னங்க ஊங்குறீங்க? சட்டுன்னு இருந்தா புஷ்பா, காசை வாங்கிட்டு கடை வீட்டுல போய் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஊன்னா என்னங்க சொல்றது? எவ்வளவு வேணும்? என்ன, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க போதும். ஏங்க என்னாச்சு, நெஞ்சு மேல கை வச்சிட்டீங்க? ஏட்டில காசு 5000 ஓவா, அதுக்காக அப்படி ஆயிடுச்சு. எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நெஞ்ச வலிக்குதா? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். உங்களுக்குன்னு ஒண்ணு நான் தாங்க மாட்டேன், துடிச்சு போயிருவேன். நெஞ்ச வலிக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, சுகர் வேற வந்துடுச்சுல, கூட நெஞ்ச வலிக்கலாம். வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஏய் கூறு கேட்ட குப்பாயி, நீ காசை கேட்டில 5000 ஓவா, அதை கேட்டு நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு தாண்டாக்கும், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்னங்க, நானே மேக்கப் போட்டு வந்திருக்கேன் வெளியே கடை வீதிக்கு போலான்ட்டு. நீங்க இப்படி அழுக வச்சு என் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டீங்களே. அப்போ முன்னாடியே நீ பிளான் பண்ணிட்ட, நான் காசை கொடுப்பேன், நீ கடை வீதி கிளம்பணுன்ட்டு. நீங்க காசை கொடுத்துருவீங்க, கொடுக்காம போனா நானும் சும்மா விட்டுருவேனா? நான் யாரு? சந்திரமுகி புஷ்பா. என்னங்க பேசுறீங்க? நான் வெறும் புஷ்பா தான். தெரியுதுல, அப்புறம் என்ன? சொல்லுங்க, நான் கேட்ட காசை சீக்கிரம் கொடுங்க. வீட்டை வீட்டுக்காரல நியூ இயர்க்கு புது புது ட்ரெஸ் போட்டு கலக்குவா. அதே மாதிரி நம்மளும் போறதா இல்லையா? உங்க போட்டா உனக்கு என்னாடி வந்துச்சு? இப்பதான் சுவாதி பாப்பா நிச்சயம் முடிஞ்சிச்சு. அதுக்கே 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சதா வாங்கியும் கொடுத்தாச்சு. இப்ப நியூ இயர் வந்துருச்சு, புடவை ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் வேணுங்கிற. அடுத்து பொங்கல் வேற வருது. எங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. ஆமாங்க, பொங்கலுக்கு ஒரு புடவை வேணும்ல. உங்களுக்கு எனக்கு 2 புடவை வேணும், இப்பவே சொல்லி வச்சுட்டேன். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே உன் புடவைக்கே செலவாயிடுச்சுன்னா நம்ம வீட்டுல என்ன நம்பி பண்றது? இப்பதான் உங்க அப்பாவுக்கு காசு அனுப்பிச்சு விட்டேன். என்னது, எங்க அப்பாக்கு காசு அனுப்புனீங்களா? எதுக்கு? உங்க அப்பாக்கு இல்லடி, எங்க அப்பாக்கு அனுப்பிச்சுட்டேன். மாத்தி சொல்லிட்டேன், உளறுவாய் மாதிரி உளறிட்டோம். டேய் மாணிக்கம், உஷாரா இருக்கா? எதுக்கு உங்க அப்பாக்கு காசு அனுப்பணும்? புடவை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்குறேன். என்ன பெத்த அப்பாக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதா? அதுக்குதான் எதுக்கு கொடுக்கணுங்கிறேன். அதுக்குதான் நானும் சொல்றேன், உனக்கு புடவை எடுக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணும். நானும் உங்க அப்பா ஒன்னா? குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவுதான் நான் வடிச்சு கொட்டுறேன், எல்லாம் பாக்குறேன் செய்யறேன். அதெல்லாம் தெரியாது உனக்கு? அப்பா உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல, ஒன்னும் செய்யல. இந்த சொத்தை கூட பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்டி இப்ப பேசுற? பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இப்படியே கோட்டை விட்டுரு எல்லாத்தையும். நீ கேட்ட 5000 ரூபாய் பணம் வேணும், சரிதானே? ஆமாங்க. பாத்தீங்களா, பணம்னு சொல்லணும் எப்படிலாம் சிரிக்கிறான்ட்டு. சரி, இப்பவே காசை கொடுத்தறேன். சரிங்க. எனக்கு பிடிச்சதா எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அப்படியே பொங்கலுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இது நியூ இயர்க்கு மட்டும் தான் அந்த காசு, பொங்கலுக்குலாம் தனியா காசு கொடுங்க. பொலப்படுத்தவளே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? வண்டி ரிப்பேர் பண்றது கடை வச்சதுக்கு பதிலா துணி கடை ஆரம்பிச்சா கூட நல்லா இருந்திருக்கும். சூப்பருங்க, அப்படி மட்டும் செஞ்சீங்க. அதான் கடையில உள்ள எல்லா செல்லையும் நீயே கட்டிக்குவ. இவ்வளவு தூரம் நீ புரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன், இதுக்கு மேலே புரிஞ்சு வச்சிருக்கேன்டி. சரி, புத்தாண்டு வந்துருச்சு, ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னீங்களா பொண்டாட்டிக்கு? நானும் அதேதான் கேக்குறேன். நீ சொன்னியா அதை விட்டுட்டு காசு காசு நிந்தியே. காசா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். அதுவும் சரிதான். ஹாப்பி நியூ இயர்ங்க. நியூ இயர். உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வரல, வேற எதுவும் இல்ல. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, தமிழ்ல கூட சூப்பரா பேசுறீங்க. இங்கிலீஷ்ல தான் சுத்தமா வர மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல நான் நிறைய கத்துக்கிட்டேங்க. கடைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லித்தரேன். எல்லாமே என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. சரி.